இது எப்படி பண்ணுவீங்க? ஃபைண்ட் நம்பர் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி பாயிண்ட்ஸ். அப்போ இங்கே எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு, அதுக்கு டயக்ராம் போடு. அதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். சரிங்களா? இது ஒரு லைனு. இப்போ என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? -3 +3 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே என்ன பண்ண போகிறேன், இது -3, இது +3. இந்த டயக்ராம் புரியுதுன்னா கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது -3க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. கரெக்டுங்களா? இது -3க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. அதனால் இந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது? -3யோட லெஃப்ட் வேல்யூ, லெஃப்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ. அது மாடலஸ் ஆஃப் x + 3. கரெக்டுங்களா? அதே பாருங்க, இது -3க்கு ரைட் சைடு இருக்குது. அதனால இந்த ஃபங்க்ஷன் மாடல் x - 3க்கு ரைட் சைடு இருக்கிறதுனால இது -3யோட ரைட் ஃபங்க்ஷன். சரிங்களா? அதே ஃபங்க்ஷன் இது என்னது? 3க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. 3க்கு லெஃப்ட் சைடு இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து 3க்கு ரைட் சைடு இருக்குது. அதனால இதுக்கு பேர் ரைட் சைடு ஃபங்க்ஷன் 6x + 2. சரிங்களா? அப்போ நான் இப்போ சொன்னதுக்கு நேம் எழுதிக்கிறேன். இதுக்கு பேர் என்னது? -3யோட லெஃப்ட் லிமிட். இதுக்கு பேர் என்னது? -3யோட ரைட் லிமிட். இது என்னது? +3யோட லெஃப்ட் லிமிட். இதுக்கு பேர் +3யோட ரைட் லிமிட். சரியாப்பா? இப்போ இதை நோட் பண்ண என்ன டவுட் இருக்குதா? நான் டவுட் இருக்குது, அதை நோட் பண்ணுங்களா? நோ. சரி, இப்போ லெஃப்ட் லிமிட் ரைட் லிமிட் எத்தனைக்கு கண்டுபிடிக்க போகிறோம்? -3க்கு தனியாக கண்டுபிடிக்க போகிறீங்க, +3க்கு தனியாக கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ ஃபங்க்ஷன் வேலையை எழுதிட்டீங்க. கரெக்டுங்களா? இப்போ என்ன நடக்குது பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லெஃப்ட் லிமிட் ஆஃப், இது 3 மார்க் கொஸ்டின் 4 மார்க் கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ இந்த டைம் 1 மார்க்ல கேட்குறாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்? லெஃப்ட் லிமிட் ஆஃப் x = -3க்கு கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் லிமிட் ஆஃப், அப்போ என்ன நடக்கும்? x → -3 minus f of x = ஃபர்ஸ்ட்டுக்கு மாற்ற போகிற ஃபர்ஸ்ட் → 0 மாற்றும் போது இங்கே ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ -3. அப்போ என்ன கிடைக்கும்? f of -3 minus h. ஏன்னா லெஃப்ட் லிமிட்டோட ஃபார்முலா என்னது? x = a minus h. இங்கே ஏவோட வேல்யூ -3. அப்போ என்ன? ஃபர்ஸ்ட் → 0 மைனஸ். இதுதான் லெஃப்ட் லிமிட்டோட கான்செப்ட். அப்போ மாற்றிட்டேன். இப்போ என்ன இருக்குது? h இருக்கிறதுல என்ன இருக்குது? x இருக்கிறதுல இந்த வேல்யூ அப்ளை பண்ணுவோம். இந்த x இது லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ. அப்போ இந்த x இருக்கிறதுல எந்த வேல்யூ அப்ளை பண்ண போகிறேன்? -3 minus h அப்ளை பண்ண போகிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? மாடலஸ் ஆஃப் -3 minus h மாடலஸ் க்ளோஸ்டு +3. இங்கே என்ன கிடைக்கும்? லிமிட் h → 0 மைனஸ். தட் இஸ் ஈக்குவல் டு லிமிட் h → 0 மைனஸ். நல்லா பார்த்துங்க, ரெண்டுக்குமே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் காமனாக எடுத்துகிட்டு என்ன கிடைக்கும்? 3 + h மாடலஸ் +3. கரெக்டாப்பா? டவுட் இருந்தால் கேட்டுக்குமா? மீறி ஏதாச்சும் டவுட் இருக்குதா? அது 0 மைனஸ். மாடலஸோட மீனிங் என்ன? மாடலஸ்னா ப்ளஸ் ஆயிடும். மாடலஸ்னா என்னது? ப்ளஸ் ஆயிடும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? ப்ளஸ் ஆயிடுச்சுன்னா என்ன எழுதலாம்? மாடலஸ் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ 3 + h +3 வரும். கரெக்டுங்களா? அப்போ என்னாச்சு? லிமிட் h → 0 மைனஸ் 3 + 3 எவ்வளோப்பா? 6ஆ? 6 + h. கரெக்டுங்களா? 6 + h. இப்போ என்ன பண்ண போறீங்க? h → 0 அப்ளை பண்ண போறீங்க. என்ன லிமிட் கிடைக்கும்? என்ன வேல்யூ கிடைக்கும்? லிமிட்டோட வேல்யூ. h க்கு 0 அப்ளை பண்ணப்போ என்ன வேல்யூ கிடைக்கும்? h க்கு 0 அப்ளை பண்ணா 6. இதுதான் நம்மளுடைய லெஃப்ட் லிமிட்டோட வேல்யூ. இதே ஐடியா ரைட் லிமிட் போலாமா? -3க்கு லெஃப்ட் லிமிட் முடிச்சாச்சு. அதே மாதிரி -3யோட ரைட் லிமிட் வேல்யூ என்ன? இது -3, ரைட் லிமிட்டோட வேல்யூ -2x. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் போடுங்க. RHL at x = -3. அப்போ என்ன நடக்குதுன்னு நான் டைரெக்டாகவே சப்மிட் பண்ணிடுறேன். லிமிட் x → -3 ப்ளஸ் ஈக்குவல் டு அது கட்சிக்கு மாற்ற போகிறேன். ஃபர்ஸ்ட் → -3 -3க்கு இங்கே 0 ஆயிடும். 0 ப்ளஸ் f of a + h. ஏவோட வேல்யூ என்ன? -3. அப்போ x இருக்கிறதுல என்ன பண்ணிக்கிறீங்க? -3 ப்ளஸ் ஹச்னு அப்ளை பண்ண போகிறீங்க. அப்போ என்னது? -2 × -3 ப்ளஸ் h. ஏன்னா ரைட் ஹேண்ட் லிமிட் மேலே. அப்போ அந்த -2 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. லிமிட் h → 0 ப்ளஸ் -2 × -3 6. 6 -2 × h -2h. இப்போ என்ன பண்ண போறீங்க? h → 0 அப்ளை பண்றீங்க. h → 0 அப்ளை பண்ணா என்னாச்சு?
6 minus 0 6 கரெக்டுங்களா? இது ரைட் ஹேண்ட் லிமிட் எதனோடது? ரைட் ஹேண்ட் லிமிட் எதனோடது? -3 ஓடது. அப்ப ரெண்டையும் செக் பண்ணுங்க. ரெண்டுமே 6 6 வருது. therefore left hand limit equal to 6 equal to right hand limit. அப்ப என்னாச்சு? at x equal to -3 is continuous. நம்ம given f of x. அப்ப என்னாச்சு? x equal to -3 continuous. நம்மளுக்கு என்ன கேட்கறான்? discontinuity பாயிண்ட் கேட்கறான். அப்ப -3 வந்து கண்டிப்பா கண்டினியூஸ். அப்ப இன்னொன்னு நம்ம என்ன செக் பண்ண போறோம்? இந்த +3 செக் பண்ண போறோம். அப்ப +3 ஓட ஃபங்க்ஷன் என்ன? +3 ஓட லெஃப்ட் லிமிட் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ அண்ட் +3 ஓட ரைட் லிமிட் பாத்தீங்கன்னா இந்த வேல்யூ. அப்ப அது ரெண்டுக்கும் நம்ம செக் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம லெஃப்ட் லிமிட் அண்ட் ரைட் லிமிட் +3க்கு செக் பண்ண போறோம். அது கண்டினியூஸா இருந்ததுன்னா பார்ப்போம். இல்லைன்னா அதை டிஸ்கன்டினியூட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ யாருக்கு பார்க்க போறோம்? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆஃப் x ஈக்குவல் டு +3. அப்ப என்னாச்சு? லிமிட் x tends to 3 plus f of x equal to limit h tends to 0 plus f of 3 minus h. ஏன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அப்ப என்னாச்சு? லிமிட் h tends to 0 plus இதனோட வேல்யூ என்ன? -2 into x. அப்ப -2 into x னா 3 minus h. எகைன் என்ன பண்ண போறீங்க? உள்ள மல்டிப்ளை பண்ண போறீங்க. அப்ப என்னாச்சு? லிமிட் h tends to 0 plus உள்ள மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? -6 plus 2h கிடைக்குது. அப்ப 2 அப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? -6. கரெக்டாப்பா? ஏதாவது டவுட் இருக்குதா? சரி, ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்கலாமா? ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ என்னன்னு பாருங்க. ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ 6x plus 2. 6x plus 2. ஓகே. அப்ப டைரக்டா அப்ளை பண்ணிடலாமா? அப்ப என்னாச்சு? லிமிட் இந்த எக்ஸ்டென்ஷன் எடுத்தோம்னா எக்ஸ்டென்ஷன் எடுங்க 0 plus 6x. x ஓட வேல்யூ என்ன? 3 plus h plus 2. 3 plus h plus 2. டைரக்டா அப்ளை பண்ணிட்டேன். that is equal to 6 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. லிமிட் h tends to 0 plus 6 உள்ள மல்டிப்ளை பண்ணா 18 plus 6h plus 2 னு வருது. அப்ப என்னாச்சு? லிமிட் h tends to 0 plus 18 plus 2 வந்து 20 plus 6h. இப்ப h tends to 0 அப்ளை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 20 கிடைக்குது. அப்ப செக் பண்ணுங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ எவ்வளவு? -6. கரெக்ட்டுங்களா? ரைட் ஹேண்ட் லிமிட் வேல்யூ எவ்வளவு? 20. This is the right hand limit. But not equal or not equal? Not equal. Not equal. Not equal. அப்ப என்னாச்சு? at x equal to 3 is a discontinuity point. புரியுதுங்களா? எப்படி டிஸ்கன்டினியூட்டி பண்ணுங்க? ஈக்குவலா இல்லைன்னா அதுக்கு பேர் டிஸ்கன்டினியூட்டி. அப்ப ரெண்டு பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணோம். அந்த ரெண்டு பாயிண்ட் ஒன்று டிஸ்கன்டினியூட்டி இல்லை, இன்னொரு டிஸ்கன்டினியூட்டி. அப்ப நம்பர் ஆஃப் பாயிண்ட் இந்த டிஸ்கன்டினியூட்டி யாரு? யாரு? x equal to 3 மட்டும் தான் டிஸ்கன்டினியூட்டி இருக்கு. மற்றதான் மேக்ஸிமம் கண்டினியூட்டி இருக்கு. சரிங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இல்லை டவுட் இருக்குதா? சார் அந்த 1 எப்படி